இப்போ இந்த 9வது சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சனத்துக்குள்ளான ஒரு சீசனாக இருந்துச்சு. அதில் பங்கெடுத்த விஜய் சேதுபதி கூட வந்து இந்த நிகழ்ச்சியில் ஏன் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அவச்சொல் வந்துகிட்டு இருக்கிறதா கூட இடையில் சில எபிசோட்ஸில் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே குச்சலும் குழப்பமா என்ன நோக்கத்துக்காக இந்த சீசன் வந்து இவ்வளோ பேரும் பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது நெறியாளர் அப்படின்னு வரும்போது விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஏன்னா இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன், ஒருத்தருக்கு வந்து சாதகமாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாதகமாக இருக்கும். பாதகமாக இருக்கிறதுக்கு இடத்துலேருந்து விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்குது. இந்த பிக் பாஸ்ன்றது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இதை வந்து ஒருத்தவங்களே நம்ம எவிக் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல விமர்சனங்கள் வராமல் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த விமர்சனங்கள் முழுமையாக வந்தாதான் அதை வச்சு தான் நெறியாளர் நகர்றதாவே சேதுபதி வந்து ஒரு இடத்துலையுமே பதிவு பண்ணியிருக்காரு. சார், மக்கள் ஓட்டு போடுறாங்களோ உண்மையில மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அதில் நீங்கள் கேட்குற மாதிரி எனக்குமே அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு சொன்னால் எப்படி வந்து லைவ் டெலிகாஸ்ட்டை மறுநாள் காமிச்சிட்டு லைவ்னு காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் உள்ள கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கான பெயர்களும் என்னப்படுது கொடுக்கப்படுது, ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 5 ஓட்டு போடலாம், 10 ஓட்டு போடலான்ற ஒரு டைம்லைன் இது வச்சுருக்காங்க. அதுபடி போடுறாங்க. ஆனால் போட்டு முடித்த பிறகு யார் கீழே இருக்காங்கன்றதை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்கலாம். சனிக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. இப்போ நமக்கே தெரியும், இப்போ நம்ம நிறைய தேர்தல்கள்லாம் பார்த்துருக்கோம். 1500 ஓட்டுல லீடிங்ல இருக்கிறது 1 ஹவர் கழிச்சு வந்து 1100 லீட் பண்ணிட்டாருன்றது ஓகே. ஆனா 2 லட்சம் ஓட்டுல இருக்காரு, அவர் வந்து திருப்பி 2 மணி நேரத்துல 2 லட்சம் ஓட்டை பீட் பண்ணி அவர் வந்து முன்னாடி போயிட்டாரு, இவங்க பின்னாடி வந்துட்டாங்கன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறி, சந்தேகங்கள் எழுப்பும். அந்த மாதிரி இந்த 9 சீசனை பொறுத்தளவு மேலே இருந்தவங்க கீழேயும் வந்திருக்காங்க, கீழே இருந்தவங்க மேலேயும் போனதாக தான் பார்க்கப்படுது. அந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குரிய கண்டிப்பாக எழுப்புது.